guys, welcome to our channel. இது நம்ம குவாலியர் vlog சீரிஸோட பார்ட் 2. இன்னைக்கு வந்து நம்ம ஃபேமிலியோட எங்கேயாவது சும்மா அவுட்டிங் போகலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கோம். பிளான் எல்லாம் இல்லை, அப்படியே சும்மா போகிற போக்கில் பார்த்துக்கலான்னு கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம போன இடம் பார்த்தீங்கன்னா சன் டெம்பிள். இந்த சன் டெம்பிள் வந்து இப்போதான் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சூரிய பகவானோட ஒரு பெரிய சிலை இருக்கும். அந்த பெரிய சிலைக்கு கீழே ஒரு குட்டி சிலை. அந்த குட்டி சிலையில வந்து சூரிய பகவான் வந்து 5 குதிரை இருக்கிற ரதத்தை ஓட்டுற மாதிரி இருக்கும். கோயில் ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட்டா அழகா இருந்தது. உள்ள வந்து கேமராஸ் மொபைல்ஸ் எல்லாம் அலௌட் கிடையாது. ஸோ வெளியே இருக்க லாக்கர் ரூம்ல கொடுத்துட்டு நம்ம போயிட்டோம். அதனால நம்மளால உள்ள வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் வெளியில வந்து அதை மட்டும் வீடியோ எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா குவாலியர்ல இருக்க ஒரு மாலுக்கு தான் போறோம். அம்மா வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால மாலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். இது வந்து டிவி மாலு. இது எங்க இருக்குன்னா குவாலியர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும் இந்த மாலு. இந்த மால்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம வந்து நார்த் சைட்ல வந்து லிஃப்ட்டுக்குள்ள பிராங்க் பண்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா. லிஃப்ட்ல வந்து யாராவது இருப்பாங்க, ஒரு கேங் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பிராங்க் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து இந்த மால்ல இருக்க லிஃப்ட்ல நடந்திருக்கான். ஸோ லாஸ்ட் டைம் எங்க அப்பா வந்து இந்த மாலுக்கு எப்பயோ வந்திருப்பாங்க போல. அப்போ எங்க அப்பா லிஃப்ட்ல இருக்கும்போது அவங்க வந்து அந்த பிராங்க் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பா வந்து அந்த வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நிறைய பார்த்ததுனால அவங்கள ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அப்பா வந்து பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பிராங்க் எல்லாம் இந்த மால்ல இருக்க லிஃப்ட்ல நடந்திருக்கான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த மாலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எங்கே போவோம்னா, ஆஸ் யூஷுவல் இவங்களோட ஃபன் சிட்டி தான் போயிருந்தோம். நம்ம சென்னையில் இருக்க அளவுக்கு பெருசு கிடையாது, பட் ஆனால் நல்லாவே இருந்தது. பசங்களாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணானுங்க. போன உடனே ஃபுல்லாக இருக்க எல்லா கேம்ஸுமே விளையாடி நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான், மால் எல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் கிளம்பிட்டோம். அது வந்து மாலுக்கு பக்கத்துலேயே தான், ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நாங்களாம் வந்து நடந்து போயிட்டோம். அண்ணாவும் அப்பாவும் மட்டும் பார்க்கிங்ல இருந்து வண்டி எடுத்துட்டு அவங்க டேரெக்டாக பைக்கில் வந்துட்டாங்க ஹோட்டலுக்கு. அந்த ஹோட்டலோட பேர் வந்து சொட்டிவாலா. ஸோ நீங்கள் யாராவது குவாலியர் போனீங்கனாலும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த ஹோட்டல். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பாடெல்லாம்.
ஓகே கைஸ், நாங்கள் நல்லா சூப்பராக சாப்பிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. அன்னைக்கு டேவே நல்லா ஜாலியாக போச்சு. ஸோ நான் குவாலியரில் வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, அது எந்த இடம், எங்கே போனோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.